அன்பு உறவுகளே, தினமும் ஒரு சமையலில் இன்று மோர் குழம்பு, ஒரு பாரம்பரிய தென்னிந்திய உணவு. தயிர் அடிப்படையாக இருக்கும், சுவையாக இருக்கும். தேவையான பொருட்கள்: தயிர் 1 கப், தண்ணீர் அரை கப், கடலை மாவு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 4 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் துண்டு துருவியது, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, கறிவேப்பிலை 1 கையைப்பிடி, மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, கடுகு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் ஒரு 4 1 கப் விருப்பம், கொத்தமல்லி சிறிதளவு அலங்கரிக்க, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். செய்முறை: தயிர் கலவையை தயாரிக்க: தயிரில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கடலை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். அரை கப் தண்ணீர் சேர்த்து மிதமான திரவமாக செய்து கொள்ளவும். அரைக்க வேண்டியவை: தேங்காய் துருவல், ஜீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை ஒரு மிக்சியில் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். இதை தயிர் கலவையில் சேர்த்து நன்கு கலந்து வைக்கவும். தாளிக்க: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, பெருங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பிறகு தயிர் கலவையை சேர்த்து மிதமான தீயில் 3 முதல் 5 நிமிடம் மட்டுமே வெதுப்பவும். அதிக நேரம் காய்ச்சினால் தயிர் உதிர்ந்துவிடும். இறுதியாக கொத்தமல்லி தூவி சூடான சாதத்திற்கு சேர்த்து பரிமாறலாம். இது வெறும் சாதத்துடன் மட்டுமல்லாமல் சாதம், பருப்பு, பொரியல் போன்றவற்றுடன் அருமையாக இருக்கும் உறவுகளே.